வணக்கங்க. சிறு வயசில் வந்து இந்த நெல்லிக்காயெல்லாம் நிறையா மரமேறி, இந்த நெல்லிக்காய்க்கு வந்துங்க அந்த தூள் உப்பை தொட்டு சாப்பிடும்போது நினைக்கும் போதே நாக்கில் வந்து ஒரு உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்குமுங்க. அதுலேயே வந்து இது வந்து கொஞ்சம் பழமாட்டம் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்பு சுவை வந்து இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். இதே இன்னும் கூட ஒரு சிலதெல்லாம் வந்து லேசாக இனிப்பு சுவை கலந்து வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், இது கூட ஓரளவுக்கு பழமாட்டத்தை தெரியுதுங்க. ஆனால் இந்த இதெல்லாமே ஓரளவுக்கு முத்திருச்சுங்க. இல்லைன்னா நல்ல பச்சையாக இருக்கிறது அப்படியே வெளிர் பச்சையாக மாறிடுச்சுங்க. இதெல்லாமே வந்து பழைய காலத்து ஞாபகத்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் சந்தையில் கிடைக்காதுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதை பொறிச்சு வச்சிங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் சேதமாக ஆரம்பிச்சிடும். எங்கெங்கெல்லாம் அமுங்குதோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கெல்லாம் பூசணம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சந்தைப்படுத்த முடியாது. ஆனால் அதிக ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய காய். அப்போ நம்ம வீடுகளில் மரம் இருந்தோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் மரம் இருந்தோ 2 எடுத்து சாப்பிட்லாமுங்க. ரொம்ப அருமையான வைட்டமின் சத்துக்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை கண்டிப்பாக இது சிறுநெல்லின்னு சொல்லுவோம். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்போமுங்க.